CA Foundation Principles and Practice of Accounting Depreciation presented by Madhi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 5ல Depreciation, Introductions, Meaning and Factors, Lesson 1 and 2. இந்த Depreciation சாப்டரில் மொத்தம் ஒரு 8 lessons இருக்குது. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது Lesson 1 Introduction, செகண்ட் Factors in the Measurement of Depreciation. இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்த பின் தொடரவும். டிப்ரிஷியேஷன் இந்த வார்த்தையை நம்ம அக்கௌண்ட்ஸில் அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம சாப்டர் 7 ஏற்கனவே முடிச்சிட்டோம். சாப்டர் 7ல் ஃபைனல் அக்கௌண்ட்டில் ட்ரையல் பேலன்ஸுடைய ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கும்போது அதில் ஒரு ஐட்டம் டிப்ரிசியேஷன் வரும். ப்ரொவைட் டிப்ரிசியேஷன் 10% ஆன் மிஷினரி, இல்லைனா பில்டிங்கு, எல்லாம் ஃபர்னிச்சர்ஸ், அது மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம 5% 10% என்ன கொடுத்தோம், அந்த ரேட்டுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் போட்டு கணக்கு போட்டு முடிச்சிருப்போம். எல்லா கணக்கெல்லாம் தெரிஞ்சிட்டோம். சரி, வாட் இஸ் டிப்ரிசியேஷன்? டிப்ரிசியேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லும்போது எல்லாரும் பொதுவாக எல்லாரும் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தேய்மானம் என்பது சரியான தமிழ்ச்சொல், அது ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் தேய்மானம்னு சொல்றதை விட ஒரு பொருளின், அதாவது ஒரு சொத்தின் மதிப்பை குறைத்தல் என்பதுதான் மிகச்சரியான வார்த்தையாக இருக்கும். ரெடியூசிங் த வேல்யூ ஆஃப் த அசட். ஒரு சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்தோட மதிப்பை குறைத்தல் அப்படின்றது தான் ரெடியூஸ்டு, அதுதான் டிப்ரிசியேஷன். 1 லட்ச ரூபா மதிப்பு போன வருஷம் வாங்கியிருக்கிறோம், இந்த வருஷம் அது மதிப்பு 90,000 அப்படின்னு குறைக்கிறோம்னா 10,000 அதை டிப்ரிசியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது மீனிங். ஓகே, இட் டெல்ட் வித் டேஞ்சபிள் அசட்ஸ் ஒன்லி. பொதுவாக டிப்ரிசியேஷன் அசட்டின் மீது தான் விதிக்கப்படும், சார்ஜஸ் பண்ண போகிறோம். டிப்ரிசியேஷன் சார்ஜபிள் ஆன் அசட்ஸ். அசட்ஸ் நம்ம ரெண்டு விதமாக, ஜென்ரலாக 2 விதமாக பிரிப்போம். நமக்கு தெரியும் அசட்ஸ் 2 விதமாக பிரிப்போம். ஒன்று டேஞ்சபிள், இன்னொன்று இன்டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். டேஞ்சபிள்னா தொட்டு உணரக்கூடியது, கண்ணால் காணக்கூடியது எல்லாம். இது பில்டிங்காக இருக்கலாம், மிஷினரி, ஃபர்னிச்சர், இதெல்லாம் இருக்கலாம், வெஹிக்கிள் எல்லாம் இருக்கலாம். இதில் இன்டேஞ்சபிள்னா தொட்டு உணர முடியாது, ஆனால் அதற்கு மதிப்பு மிகவும் உண்டு. குட்வில், பேட்டன்ட் ரைட்டு, காப்பிரைட் எல்லாம். ஓகே, ஆக நம்ம டிப்ரிசியேஷன் எது மேல லெவி பண்ணுவோம்னாக்கா இந்த டேஞ்சபிள் அசட் மேல தான் லெவி பண்ணுவாங்க. இது மேல லெவி கிடையாது, இது கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது இன்டேஞ்சபிள் அசட்னு சொல்லுவோம். அந்த கம்பெனியினுடைய நன்மதிப்பு, அதனுடைய பிராண்ட் நேமு, அதனுடைய காப்பிரைட்ஸ், அதன் மேல் விதிக்கக்கூடியது. அதுக்கு தேய்மானம் என்பதை நம்ம அசரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனி இருக்குதுன்னா குட்வில் ஆக போக போக அந்த கம்பெனியோட நேம் இன்க்ரீஸ் தான் போய் இருக்கும். பொதுவாக காப்பிரைட்ன்றது அதனுடைய காப்பிரைட்டு, அது அப்ரிஷியேட்லாம் பண்ண முடியாது, டிப்ரிஷியேட்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த சொத்துக்கள் இருக்குது இல்லையா, டேஞ்சபிள் சொத்துக்கள், அதாவது பில்டிங்கு, மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது கண்டிப்பாக இதனுடைய மதிப்பை இழந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இதனுடைய மதிப்பை குறைந்து கொண்டே இருக்கும். போன வருஷம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின மிஷினு இந்த வருஷம் அதோட வேல்யூ கண்டிப்பாக 1 லட்சமா இருக்காது, வேல்யூ குறையும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்க பர்சனல் யூஸுக்கு, போன வருஷம் 90,000 போட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினீங்கன்னா வாங்கி சரி 1 இயர் கழிச்சுட்டு எவ்வளோ விற்பீங்க? கண்டிப்பாக அதை 50 ரூபா தான் வாங்குவோம். யாரும் அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. இப்போ ஏன் இது வேல்யூ குறைஞ்சிடுது? வேல்யூ குறைஞ்சதுன்னா 1 இயர் நீங்கள் பயன்பாட்டு இருக்கிறீங்க,
வேறு சில காரணங்களாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வந்து புது வண்டி கிடையாது, செகண்ட்ஸ் அப்படின்ற மீனிங் வந்துடும். அப்போ இந்த வேல்யூ வந்து இதுக்கு வந்து 90,000 போட்டு வாங்குற வண்டி 1 இயர்லேயே 50,000 சொல்கிறோம். ஆக சொத்துக்களுடைய மதிப்பு தேய்மானத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்றாங்க. மதிப்பீடு குறைந்து கொண்டே வரும் அப்படின்றாங்க. ஏன் தேய்மானத்தை பொறுத்து குறையும், ஏன் குறைக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கணும். காசஸ் ஃபார் டிப்ரிசியேஷன், காரணங்கள் ஏன் வந்து தேய்மானம் வருது. நான் பொதுவாக இப்போ என்ன சொன்னேன், அதனுடைய பயன்பாடு. ஒரு சொத்து இருந்ததுன்னா ஒரு வந்து அசட் இருந்ததுன்னா அது மிஷினரியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். மிஷினரி வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. மிஷினரியாக இருந்ததுன்னா அதனுடைய பயன்பாடு தொடர அதனுடைய மதிப்பு குறையும் என்பது தான் இது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, வியர் அண்ட் டியர் டியூ டு யூசஸ் இன் பிசினஸ். வணிகத்தில் நீங்கள் அந்த சொத்தை மிஷினரியை பயன்படுத்துவதன் மூலம் அதனுடைய தேய்மானத்துக்காக அதன் மதிப்பை குறைக்கிறோம். அது டிப்ரிசியேஷன், வியர் அண்ட் டியர் அப்படின்னா. அடுத்தது எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம். எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம்னா ஒரு மிஷினை வாங்கியிருக்கிறீங்க, ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கீங்க. வாங்கின உடனே அந்த மிஷினரிஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, அதை பயன்படுத்தவே இல்லை. ஏதோ கோர்ட்டுக்கு போயிட்டீங்க வச்சுக்கிங்க உதாரணத்துக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட்டில் ஒரு 7 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதன் பிறகு பயன்பாட்டு வந்து கோர்ட்டில் உங்கள் பக்கம் தீர்ப்பு உங்களுக்கு வந்துடுது. இப்போ நீங்கள் அந்த மிஷினை முழு பயன்பாட்டில் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ரைட்டு, ஓகே. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து 1 வருஷம் முன்னாடி வாங்குது. இந்த மிஷினை நீங்கள் பயன்படுத்தவே இல்லைன்னும் போது இன்னைக்கு அது அவுட்டேட் மாடல் தான் ஆயிருக்கும். அதனுடைய பயன்பாடுன்றது குறைந்து போயிருக்கும். என்னதான் இருந்தாலும் அது லாங் லைஃபாக நீங்கள் உட்காந்து வச்சிருக்கிறதுனால அது மதிப்பு கிடையாது. அதான் எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதனுடைய மதிப்பை குறைக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது அப்சோலன்ஸ். அப்சோலன்ஸ் மீன்ஸ் வந்து இன்னொரு மீனிங் என்னன்னா அவுட்டேட்டட்னு சொல்லலாம். ஒரு மிஷினை தொடர்ந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கும்போது பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை விட சிறந்த மிஷினை வர ஆரம்பிச்சிடும். அதனோட அட்வான்ஸ்டாக வரும். உதாரணத்துக்கு மொபைல். போன வருஷம் இருக்கிற மொபைலோட ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வருஷம் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. போன வருஷம் மொபைலோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருது. சாதாரண ஒரு மொபைலுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மிஷினரிஸினுடைய வேல்யூஸ் அவுட்டேட் ஆகும்போது என்ன ஆகுன்றது நமக்கு தெரியும். அப்போ அப்சோலன்ஸ், அப்போ அதனோட மதிப்பு குறைகிறது. டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வேல்யூ. அடுத்த விஷயம் என்னன்னாக்கா மார்க்கெட் வேல்யூ. அதனுடைய மதிப்பு மார்க்கெட்டை இன்னைக்கு குறைஞ்சி போயிருந்ததுன்னா மதிப்பீடு குறையும். ஏற்கனவே நம்ம வந்து இன்வென்ட்ரி கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். நான் இன்வென்ட்ரின்றது வேல்யூஷன் பண்ணும்போது அந்த இன்வென்ட்ரியோடைய காஸ்ட் பிரைஸ், அதாவது மீன்ஸ் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் இஸ் லெஸ், அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எது குறைவாக இருக்கிறதோ அதை தான் எடுத்துக்கணும். அதுவே தான் இங்கேயும் 1 லட்ச ரூபாய் பொருள் போட்டு வாங்கியிருக்கிறீங்க, மிஷினரி வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மிஷினரி வேல்யூ வந்து மார்க்கெட்டில் வந்து 50,000 மதிப்பில் தான் போயிடுதுனாக்கா நீங்கள் 1 லட்சம் வந்து மதிப்பிடுறதுல வந்து எந்த வித அர்த்தமும் கிடையாது. அப்போ அது மார்க்கெட் இதனுடைய வேலைனாலும் இருக்கும். இப்போ தீஸ் ஆர் ஆல் த காசஸ் ஃபார் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது டெப்ளேஷன். டெப்ளேஷன்ஸ்ன்றது வந்து இந்த டெப்ளேஷன் சொல்றது என்னன்னா எதுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மைன்ஸ்லாம் இருக்கு வச்சுங்களா, சுரங்கங்கள். நம்ம ஏபிசி லிமிட் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம். அந்த கம்பெனியில் வந்து நமக்கு மைன்ஸ் சொந்தமாக இருக்குது, சுரங்கம் சொந்தமாக இருக்குது. அதுலேருந்து தாது பொருட்களை நம்ம வெட்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எடுக்க குறையும். 1 கோடி ரூபாய் போட்டு அந்த மிஷின் இந்த மைனை வாங்கியிருக்கிறோம். லீஸ் இல்லை, சொந்தமாகவே வச்சிருக்கோம் வச்சுக்கிங்க, வாங்கியிருக்கிறோம். அந்த இது வச்சு இருக்க அதை வந்து மதிப்பு தாது பொருட்களை வெட்டி எடுக்க அதோட மதிப்பு குறைந்துக்கே போகும். லாஸ்ட்ல அது லேண்டுடைய வேல்யூ தான் இருக்குது, தவிர தாது பொருட்கள் இல்லாமல் போகும்போது அதோட வேல்யூ குறைஞ்சிடும். அது தட் இஸ் கால்டு டெப்ளேஷன்ஸ்னா தோண்டி எடுக்க குறைந்து போதல் அப்படின்ற மீனிங் சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் வந்து காசஸ் ஃபார் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா. அடுத்தது டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன்றது எதுனாக்கா கம்பெனி சைக்கிள் இருந்து அந்த டெஃபினேஷன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். As per Schedule 2 under the Companies Act 2013, depreciation is the systematic allocation of the depreciable amount of an asset over its useful life. Depreciable amount of an asset is the cost of an asset or other amount substituted of cost less the residual value. The useful life of an asset is the period over which an asset is expected to be available for use an entity or the number of productions or similar units expected to be obtained from the assets by the entity.
இந்த டெஃபினேஷனை சிம்பிளா சொல்லிடுறோம். என்ன சொல்லணும்னா, ஒரு மெஷின் இருந்ததுனாக்கா அதனுடைய அசட்டை வந்து காஸ்ட்டை வந்து அசஸ் பண்ணணும், அதனுடைய லைஃப் ஸ்பேனை வந்து டிட்டர்மின் பண்ணணும், அதன் பிறகு அந்த மெஷினுக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை எடுத்துக்கணும், அந்த வேல்யூவும் காஸ்ட்லையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிறத அந்த வருஷத்துல கழிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டோம்னா என்ன வருதோ அதுதான் டிப்ரிசியேஷன் சொல்றாங்க. இது சிம்பிளா இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல சொல்ல பாருங்க. ஒரு மிஷின் இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குறோம், இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 10 வருஷம் சரிங்க, 10 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன். 10 வருஷம் கழிச்சு இந்த மிஷினை வந்து நம்மளால வந்து ஒரு ஸ்கிராப் வேல்யூக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் விற்கலாம். அப்படின்னா இந்த 10 வருஷத்துல 9 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த மிஷினை வந்து நம்ம வந்து 9 லட்சத்துக்கு பயன்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த வேல்யூ வந்து 9 லட்சம் குறையுது. எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. இப்போ 9 லட்சத்தை 10ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வருஷத்துக்கு 90,000 வந்து நமக்கு டிப்ரிசியேஷன் போடுறோம். 90,000 ஒவ்வொரு வருஷமும் அது வந்து வேல்யூ குறைச்சினே வரும் அப்படின்றது தான் மீனிங். இதுதான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? The factors for computing depreciation. இந்த factors for computing depreciation எதெல்லாம் இப்ப நான் சொன்னது அப்படியே factors. First, estimated useful life of the asset. அந்த சொத்தோட வாழ்நாள் எத்தனை நாட்கள் அப்படின்றத அசஸ் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் த அசெட், அந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளோ அதை பார்க்குறோம். ரெசிடுவல் வேல்யூ ஆஃப் த அசெட் அட் த எண்ட் ஆஃப் த எஸ்டிமேட் லைஃப். எஸ்டிமேட் லைஃபுக்கு அப்புறம் அதனுடைய ரெசிடுவல்னா மீதம் உள்ளதுன்னு அர்த்தம். அதனுடைய மீதம் உள்ள மிஷினருடைய தட் மீன்ஸ் அது பயன்பாடு முடிஞ்ச பிறகு அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுறது. இதுதான் வந்து இது மூணு. முதல்ல காஸ்ட் ஆஃப் அசெட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஸ்டிமேட் லைஃப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும், இதுக்கப்புறம் ரெசிடுவல் வேல்யூ பார்க்கணும். இது மூணையும் டிட்டர்மின் பண்ணாதான் டிப்ரிசியேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எப்படின்றத சம் போட்டு பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் இன் தி மெஷர்மெண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்ஸ்ல எதெல்லாம் காரணிகள் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ காஸ்ட் ஆஃப் த அசெட். உங்க புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இது. காஸ்ட் ஆஃப் த அசெட்ஸ் இந்த காஸ்ட் ஆஃப் த அசெட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் காஸ்டா இருக்கலாம். ரைட், ஓகே. காஸ்ட் ஆஃப் த அசெட்ஸ் இதனுடைய வேல்யூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அசெட்டு 1,10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசெட். இது அசெட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளோன்னா 5 இயர்ஸ் அப்படின்றாங்க. 5 வருஷம் வந்து இதனுடைய யூஸ்ஃபுல் லைஃப். ஓகேங்களா? ரைட். அடுத்தது யூஸ்ஃபுல் லைஃப் ஆகுது எஸ்டிமேட்டட் லைஃப். அதான் யூஸ்ஃபுல் லைஃப்னா எஸ்டிமேட் தான் பண்றோம். முதல்ல கணக்கு மெஷின் வாங்கும்போது எஸ்டிமேட் பண்ணி இது எத்தனை வருஷத்துக்கு பயன்படும் அப்படின்றது எஸ்டிமேட் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்தது ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப் 5 வருஷத்துக்கு பிறகு இதை எந்த வேலையை இந்த மெஷினை என்ன விலைக்கு விற்க முடியும்ன்றது எஸ்டிமேட் பண்றோம். எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் வந்து ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 10,000 வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஸ்கிராப் 5 வருஷம் கழிச்சு இது விற்கலாம். ரைட், ஓகே. இப்ப டிப்ரிசியேஷன் அமௌண்ட் எப்படி போடுறாங்கன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னா 1,10,000 மிஷினு இது 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். 5 வருஷம் கழிச்ச பிறகு அது 10,000 மதிப்புள்ள மெஷினோட வேல்யூ 10,000. ஸ்கிராப் வந்து 10,000 விற்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து 1 லட்ச ரூபா மதிப்புள்ள வேல்யூ வந்து நம்ம வந்து 5 வருஷத்துக்கு பயன்பாட்டில் பயன்படுத்துறோம் அப்படின்றோம். அப்போ 1 லட்ச ரூபாயை வந்து 5 வருஷத்துக்கு பயன்படுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பயன்படுத்தோம்னா 1 லட்சம் டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு வந்து 20,000 ரூபா வந்து ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு டிப்ரிசியேஷன் பண்றோம் அப்படின்ற மீனிங். அதுதான் இங்க வந்து இந்த போட்டுருக்காங்க பாருங்க. 1 லேக் இது வேல்யூ பண்ணாங்கன்னா 5 டிவைட் பண்ணா 20,000 பெர் இயர். இதுதான் ஃபேக்டர்ஸ். எப்படி வந்து மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பேஸ். ஓகேங்களா? அடுத்தது அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அசெட்ஸ். நம்ம இது வரைக்கும் வந்து காஸ்ட் ஆஃப் அசெட் சொல்றோம். அதாவது ஒரு சொத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்றோம். ஒரு இப்போ நம்ம உதாரணத்துக்கு மெஷினரி வச்சுக்குவோம். இந்த மெஷினரி நம்ம வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குறோம்? ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் வச்சுக்கோங்க. 10 lakhs வாங்குறோம். ஓகேங்களா? இப்போ 10 lakhsக்கு வந்து இந்த மெஷினரி வாங்குறோம். ரைட், ஓகே. அடுத்தது இந்த 10 lakhs வாங்குறோம். ரைட், ஓகே. இது மட்டும்தான் இதனுடைய வேல்யூவா அப்படின்னா 10 லட்சம் கொடுத்து வாங்குறோம். ரைட், ஓகே.
பட் இதுதான் வந்து வேல்யூ காஸ்ட் ஆஃப் தி அசெட். காஸ்ட் ஆஃப் மெஷினரி வந்து 10 லட்சம். கரெக்ட். நான் இதை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா நான் இன்வென்ட்ரி நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன். இன்வென்ட்ரியில வந்து இப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறோம்னாக்கா நம்ம நடத்தும் போது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது என்ன சொல்லியிருக்கிறோம், நமக்கு பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்குவோம், பிளஸ் வந்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எடுத்துக்குவோம். பொருள் அது கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உள்ள செலவு எடுத்துப்போம், அதனுடைய லோடிங் அன்லோடிங் வேஜஸ் எடுத்துக்குவோம். இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆக இதெல்லாம் சேர்த்து தான் அது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ்ல வந்து சொல்லியிருப்போம். அது போலவே மெஷினரின்னு ஒரு அசெட்ஸ் வாங்கும்போது அந்த மெஷினரியை இங்கே நம்ம அசெட்ஸ்ன்றது மெஷின் வச்சுப்போம். இந்த மெஷினரியை உள்ள கொண்டு வந்து ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம்ல, அது வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா செலவுகளும் இந்த மெஷினுடைய காஸ்ட்ல போய் ஆட் பண்ணும். இதுதான் மீனிங். ஓகேங்களா? அப்ப என்ன விலை கொடுத்து வாங்கணுமோ அது மட்டும் கிடையாது, இது பிளஸ் இது கூட இந்த மெஷின் இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் என்னென்ன செலவுகள் வருதோ என்னெல்லாம் வரும். இதை வாங்கியிருந்தோம்னா இதுக்கு டாக்ஸ் கட்டியிருப்போம், இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் இப்போ ஜிஎஸ்டி கட்டியிருப்போம், வேற ஏதாவது டியூஸ் ஏதாவது வந்து இருப்போம், கேரேஜ் வந்து இது வந்து லேபர் சார்ஜ் பே பண்ணியிருப்போம், டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது லேபர் பண்ணியிருப்போம். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த இடம் இருக்குது கிளீன் பண்ணியிருப்போம், இவ்வளோ வேலைலாம் இருக்குது, எல்லாம் பண்ணியிருப்போம். இந்த சார்ஜஸ் ஃபுல்லாக இது கூட ஆட் பண்ணோம்னா அது ஒரு 2 lakhs வந்ததுன்னா அப்போ இந்த மெஷினுடைய காஸ்ட் என்னன்னாக்கா 10 lakhs plus 2 lakhs 12 lakhs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அசைன்மெண்ட் காஸ்ட். இது எப்படி அசைன் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். காஸ்ட் இன்க்ளூட் என்னென்ன காஸ்ட்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்கன்னா பர்ச்சேஸ் பிரைஸ் இன்க்ளூடிங் டாக்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அந்த மெஷினரியை வாங்குறோம்னா அது கூட உள்ள அதுக்கு செலுத்துறோம்ல டாக்ஸ், அந்த டாக்ஸ் அப்புறம் டியூட்டிஸ் இதையும் ஆட் கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட். டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் இந்த பர்ச்சேஸுக்கு நேரடியாக தொடர்புடைய செலவுகள் எல்லாத்தையும் இது பண்ண கேரேஜ் இன்வெர்ட்ஸ் லேபர் சார்ஜஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துடும். அடுத்தது இனிஷியல் ப்ரிப்பரேஷன் காஸ்ட். இனிஷியல் ப்ரிப்பரேஷன் காஸ்ட்னாக்கா இப்போ நான் சொன்னதுதான், இந்த மெஷினரி ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய செலவுகள், இல்லை இது லீகலா ப்ரிப்பேர் பண்றது என்னென்ன செலவுகள் ஏற்படுத்தமோ அதெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து காஸ்ட் இன்க்ளூட்ஸ். ஓகே. அப்போ ஒரு மெஷினரி காஸ்ட்டை டிட்டர்மின் பண்ணோம்னா இது கூட வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் இன்க்ளூட் பண்ணி டாக்ஸ் டியூட்டிஸ் எல்லாம் டைரக்ட் அட்ரிபியூட்டபிள் காஸ்ட் இருக்கும், இனிஷியல் ப்ரிப்பரேஷன் காஸ்ட், இது மூணுமே எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஓகே சரி. இந்த இனிஷியல் டைம்லயே வேறு சில செலவுகள்லாம் பண்ணுவோம். அந்த செலவுகள்லாம் இதில் எடுத்துக்கலாம்னா ஒரு சில செலவுகளை எடுத்துக்க கூடாது. என்னென்ன செலவுலாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க பார்ப்போம். காஸ்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் இனாயரல் எக்ஸ்பென்சஸ். நீங்க ஒரு பில்டிங் இது பண்ண பிளான்ட் ஒரு பிளான்ட் ரெடி பண்றீங்க. இந்த பிளான்ட் ரெடி பண்ணிட்டு இது மெஷினரிலாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பிளான்ட் ஆஃப் செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இது திறப்பு விழாவுக்காக சில செலவுகள்லாம் செய்றீங்க. பேனர் அனுப்புறது, பந்தல் போடுறது, போஸ்டர் பண்றது, இது பண்றது, ஒரு விஐபி கூப்பிடுறீங்க, அவருக்கு செலவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம்னா இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. இன்ஆர் எக்ஸ்பென்சஸ். அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த பிளான்ட் சம்பந்தமா நாங்க இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம் பேப்பர்ல விளம்பரம் பண்ணி இன்னைக்கு திறப்புழா பண்றோம், இது சிறப்புடைய செய்ய போறோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த செலவுகள் இது ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் போட்டு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா இதெல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜெனரல் ஓவர்ஹெட்ஸ், அதர் ஜெனரல் ஓவர்ஹெட்ஸ், நிர்வாக செலவுகள், இதர பொது ஓவர்ஹெட்ஸ் செலவுகள்லாம் இது கூட ஆட் பண்ணக்கூடாது. அப்ப டைரக்டா பர்ச்சேஸ் கூட டைரக்டா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதோ அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும், இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஓகே. டிப்ரிசியேஷன் மெத்தட். அடுத்தது டிப்ரிசியேஷன்ல என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம் அப்படி பார்ப்போம். பொதுவா 3 விதமா பிரிக்கிறாங்க. அந்த 3 விதத்துல எப்படி பண்றாங்கனாக்கா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தட்ங்க. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா ஒன்ஸ் ஒரு மெஷினுக்கு இல்லை ஒரு பொருளுக்கு வாங்கிட்ட பிறகு டிப்ரிசியேஷன் 10,000 ரூபான்னு தீர்மானிச்சுட்டாங்கன்னா அதனோட வேல்யூ முடிகிற வரைக்கும் 10,000 தான் கழிச்சுட்டே வருவாங்க. அது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்
டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னா என்னன்னாக்கா அதனுடைய மதிப்பு குறைய 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 அதனுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு டிப்ரிசியேஷன் போட்டுனே வருவாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு மதிப்புள்ள ஒரு மிஷினரி வாங்கிட்டீங்கன்னா போன வருஷம் 10,000 இது பண்ணீங்கன்னா மீதி 90,000 இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 9,000 போடுவாங்க. அது வருஷம் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு கழிச்சாங்கன்னா வந்து 8,100 ரூபா இது அதுக்கு 8,100 ரூபா 81,000 8,100 ரூபா போடுவாங்க. அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க. அது யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தட்னா மிஷினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லைனா ரன்னிங் கெப்பாசிட்டி அது இருக்குது இல்லையா, எத்தனை மணி நேரம் இது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ட்டு எஸ்டிமேட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி போடுறது, இல்லைனா வந்து இந்த மிஷின் வந்து எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி பண்ணுறது இந்த மெத்தடு. ஆக டிப்ரிசியேஷனில் பொதுவாக 3 முறைகளில் பண்ணுகிறோம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தடில் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 3 மெத்தடு பிரிச்சா கூட என்ன சொல்றாங்கன்னா இதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன டைப்ஸில் டிப்ரிசியேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் வேல்யூஷன்ஸில் எப்படிலாம் வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், அப்புறம் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், இல்லைனா ரிட்டர்ன் டபுள் வேல்யூ மெத்தட் சொல்லுவாங்க, அப்புறம் சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட் மெத்தட், ஆனுட்டி மெத்தட், சிங்கிங் ஃபன் மெத்தட், மெஷின் அவர் மெத்தட், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட், டிப்ளேஷன் மெத்தட். ஒரு 8 விதமாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு மெத்தடும் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் ஒன்றா பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ரைட், ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து டிப்ரிசியேஷனில் லெசன் 1 and 2 பார்த்துருக்குறோம். அடுத்த இதில் லெசன் 3 பார்க்கலாம். வழக்கம் போல் உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் ஏதாவது சஜஷன்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுதுன்னா என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி malin@gmail.com. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ண சொல்லுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு என்னுடைய டுட்டோரியல் உடனடியாக கிடைக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.